ஹாய் இந்த கொஷின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்த கொஷின் தான். அந்த கொஷினுக்கு ஆப்ஷனாக இல்லை. ஸோ நானாக ஒரு 4 ஆப்ஷன் வித் 1 கரெக்ட் ஆன்சரோட ஜஸ்ட் கிரியேட் பண்ண ஒரு கொஷின் வந்து எதில் இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் ரிஜிட் பாடி அதுலேருந்து. அண்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின், நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளத்தோட அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. கொஷின் என்ன, ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் எடுத்துக்கிறேன். ஓகே, கொஷின் என்ன, a uniform rod of length 200 cm and mass 1 kg is balanced on a bench placed at 50 cm mark. A mass of 4 kg is suspended from the rod at 25 cm mark and another unknown mass m is suspended from the rod at 150 cm mark. Find the value of m such that the rod is in equilibrium. ஓகே, இந்த இடத்துல வெஜ் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நியூ டேர்மாக இருக்கலாம். ஓகே, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஈக்லிபிரியம் பற்றின ஒரு சம். நான் உங்களுக்கு வந்து ஈக்லிபிரியம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜஸ்ட் இந்த கொஷின் வந்து நான் ஒரு டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ராட் இருக்குது. இந்த ராடோட லென்த் வந்து 200 சென்டிமீட்டர். அண்டு இவங்க வந்து மார்க் அப்படின்றாங்க. இந்த அயன்மேனில் வந்து மார்க் 1, மார்க் 40 அது மாதிரி இல்லை. மார்க் என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு ஸ்கேலில் ரூலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க் அது மாதிரி தான். அதாவது என்னென்னா 200 சென்டிமீட்டர்னால் லெட்ஸே இது வந்து 0 சென்டிமீட்டர் மார்க், இது வந்து 200 சென்டிமீட்டர் மார்க். ஜஸ்ட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன், அதான் மார்க். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ராட் இருக்குது. இந்த ராடோட லென்த் வந்து 200 சென்டிமீட்டர், அந்த மாஸ் வந்து 1 kg. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வெஜ் அப்படின்னா என்னென்னா ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இப்படி இருக்கும்ல. அதாவது இதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த முக்கோணம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது பேர் தான் வெஜ். அது வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் மார்க், 50 சென்டிமீட்டர். சரி, ஓகே. இப்போ இந்த வெஜ்ஜோட ரோல் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த வெஜ்ஜில் ஒரு இது ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா லைக் அதை ஆக்சிஸாக வச்சு தான் அது இந்த சைடு மேலே கீழே ஆசிலேட் ஆகும். ஸோ அந்த வெஜ்ஜோட பர்பஸ் அதுதான். இது வந்து ஜஸ்ட்டு நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து a mass of 4 kg is suspended from the rod at 25 cm mark. ஓகே, இந்த இடத்துல ஒரு 25 சென்டிமீட்டர்னு ஒரு மார்க் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ஒரு மாஸ் 4 kg is suspended. இது வந்து கீழே கிராவிட்டினால் இழுக்கப்படும். ஓகே, பிரச்சனை இல்லை. அது வந்து என்னவாக இருக்குன்னா 4 times of g, ஏன்னா ஃபோர்ஸ் தானே. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு another unknown mass m is suspended from the rod at 150 cm mark. லெட்ஸே இந்த இடத்துல ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த இடத்துல எகெயின் ஒரு அன்னோன் மாஸ் எம் சஸ்பெண்ட் ஆகுது. எகெயின் இந்த இடத்துல ஜி ஆக்ட் ஆகும், எம்ஜி. சரி, ஓகே. இவ்வளோ தான் ஆக்ட் ஆகுமானா கிடையாது. அந்த ராடுக்கு ஒரு மாஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் எந்த ஒரு ரிஜிட் பாடி, எந்த ஒரு டயக்ராமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த ரிஜிட் பாடியை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், சென்டர் ஆஃப் மாஸ். அதாவது அந்த ஹோல் மாஸ் இஸ் சப்ஜெக்டட் இன் தட் ஏரியா. அதே மாதிரி இது வந்து யூனிஃபார்ம் ராட், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்போனா தான் நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸை வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் த ராடில் எடுக்க முடியும். யூனிஃபார்ம் மாஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது, நம்ம சென்டரில் எடுக்கணுன்ற ப்ரிவிலேஜ். ஸோ இங்கே பாருங்கள், 100 சென்டிமீட்டர்னு ஒரு மார்க் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த ராடோட மாஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும். எகெயின் கிராவிட்டி வில் புல், ஏன்னா இந்த இடத்துல வெஜ் இருக்குது. ஸோ இது வந்து 1 kg. தென் இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா 1 g இருக்கும். ஸோ இதுதான் மொத்த டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எகெயின் அந்த மார்க்ஸு, இந்த ஃபோர்ஸஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ கண்டென்ட் என்ன, ஈக்லிபிரியம். ஓகே, ஈக்லிபிரியம்னு என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் இருக்குது. ஒன்று ட்ரான்ஸ்லேஷன் ஈக்லிபிரியம், இன்னொன்று ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். ஓகே, ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போது இது வந்து இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் வச்சு புஷ் பண்ணுறாங்க, இந்த சைடு எகெயின் இன்னொரு ஃபோர்ஸ் வச்சு புஷ் பண்ணுறாங்க. இந்த 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது, இட் வில் ஸ்டே இன் ஈக்லிபிரியம். உங்களுக்கு இது புரியுதில்ல? அப்படின்னா என்னென்னா த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி 0. அதாவது சம்மேஷனாக உங்களுக்கு தெரியும், ஆட் பண்ணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் கண்டிஷன் ஃபார் ட்ரான்ஸ்லேஷனல். இதே ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இது ஏன் ட்ரான்ஸ்லேஷன் ஈக்லிபிரியம்னா அது ஜஸ்ட் ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ அதனால் ட்ரான்ஸ்லேஷன். இதே ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் லெட்ஸே நமக்கு இந்த கேஸ், அதாவது இந்த வெஜ்ஜை ஆக்சிஸாக வச்சு இந்த ராடு வந்து மேலேயும் கீழேயும் ஆசிலேட் ஆகலாம். கம்ப்ளீட்டாக ரொட்டேஷன் இருந்தால் தான் ரொட்டேஷன் மோஷனே கிடையாது, ஜஸ்ட் ஆசிலேட் ஆகலாம். ஸோ
அந்த இடத்துல ஈக்லிபிரியம்னு சொல்கிறது என்னென்னா அது ஆசிலேட் ஆகக்கூடாது, அப்படியே லைக் ஸ்டெடியாக இருக்கணும். அந்த நம்ம தெராஸ் போடுவோம்ல அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேசஸ்னால் நமக்கு ரொட்டேஷனலில் வரும். அண்டு நீங்கள் இதுக்கு வந்து என்ன கண்டிஷன்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க் டவ் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 0. உங்களுக்கு இது புரியுதில்ல? இது வந்து டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல், இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். அண்ட் இங்கே நமக்கு வந்து இந்த ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம், பட் வி ஹேவ் டு கன்சிடர் இட் அஸ் அ ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். அண்ட் நமக்கு டார்க்குக்கு ஃபார்முலா தெரியும், டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் இந்த எங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அங்கேருந்து ஆக்சிஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, நான் ஜஸ்ட்டு ஈக்லிபிரியம் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் எனக்கு தேவைப்படுது. லைக் இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், இதுக்கப்புறம் நீங்கள் சம் போட்டுடலாம். ஏன்னா ஜஸ்ட்டு நம்பர்ஸ் அப்ளை பண்ணுறது தான், அது உங்களுக்கு எல்லாமே கைவந்த கலை. சரி, ஓகே, இப்போ பாருங்கள், மொத்தம் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் இது வந்து ஃபோர்ஸ் 1, இது ஃபோர்ஸ் 2, இது வந்து ஃபோர்ஸ் 3. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து வெஜ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, மீதி 2 ஃபோர்ஸ் வந்து வெஜ்க்கு ரைட் சைடில் இருக்குது. லெட்ஸே இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்லாம் நெகட்டிவில் எடுத்துக்கிறேன், ரைட் சைடில் மெஷர் பண்ணுறதெல்லாம் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன் நார்மலாக. லெட்ஸே இதுதான் 0 மார்க். இப்போ அதாவது மார்க் கிடையாது, 0. ஏன்னா அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்றது என்ன, டவ் ஈக்குவல் டு எஃப் ஆர் கிராஸ் எஃப் இருக்குல்ல, அந்த ஆர்ன்றது என்னென்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எங்கன்னா அந்த ஆக்சிஸ்க்கும் அந்த ஃபோர்ஸ் எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கும். ஸோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகே, இப்போ பாருங்கள், மொத்தம் 3 டார்க் ஆக்ட் ஆகுது. டவ் 1 ப்ளஸ் டவ் 2 ப்ளஸ் டவ் 3 ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 0. ஏன்னா நெட் எக்ஸ்டர்னல் டார்க் ஹேஸ் டு பி 0 ஃபார் அன் ஈக்லிபிரியம், அதுவும் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து F1 R1. சரி, ஓகே, ஆர் கிராஸ் எஃப் இல்லாட்டி RF sin θ. இந்த இடத்துல sin θன்றது 90 டிகிரி. ஏன்னா உங்களுக்கு இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக தான் எடுத்துக்கணும். ஸோ பிரச்சனை இல்லை, ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி தான். நீங்கள் எங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பாயிண்டில் பார்த்தீங்கனாலும் சேம் அதுதான் நமக்கு வரும். ஸோ F1 R1 ப்ளஸ் F2 R2 ப்ளஸ் F3 R3. ஓகே, இந்த ஃபோர்ஸஸ்னால் என்னென்னா நத்திங், அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அதாவது அந்த கிராவிட்டி வந்து புல் பண்ணதில் ஒரு பர்டிகுலர் மாஸ், அதுதான் இந்த இடத்துல ஃபோர்ஸ். பாருங்கள், ஃபோர்ஸ் F1 எகெயின் F1 வந்து 4G கரெக்டாக, 4G. அண்ட் இந்த இடத்துல R1 கண்டுபிடிக்கணும். R1 என்னென்னா இங்கே பாருங்கள், இது வந்து 50 சென்டிமீட்டரில் இருக்குது, இது வந்து 25 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சிஸ். அது என்னென்னா எகெயின் நமக்கு வந்து ஒரு 25 சென்டிமீட்டர், பட் இட் ஹேஸ் டு பி இன் நெகட்டிவ் சைன். ஓகே, புரிஞ்சதில்ல ஏன் நெகட்டிவ் அப்படின்னு? ஏன்னா அனதர் சைடில் இருக்குது. ப்ளஸ் F2 என்னென்னா 1G இன்ட்டு R2 என்னென்னா எகெயின் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான், உங்கள் ரெப்ரசன்டேஷனாகவே புரியும். ஓகே, ப்ளஸ் F3 என்னென்னா mg, அது நமக்கு வந்து தெரியாது, அந்த m தான் நம்ம கண்டுபிடிக்கணும். R3 என்னென்னா ஃப்ரம் ஹியர் டு அந்த 150 எல்லாமே சென்டிமீட்டர் இருக்குது. நீங்கள் அதை மீட்டராக மாற்றணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆகக்கூடிய டேர்ம்ஸாக தான் இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் சம்முக்கு. ஸோ நீங்கள் அந்த ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், 4 × 25 வந்து 100. ஸோ மைனஸ் 100G ப்ளஸ் 50G ப்ளஸ் 100mg ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 50Gன்னு வந்துடும் கரெக்டாக. 100 மைனஸ் 100G ப்ளஸ் 50G, ஓகே, ப்ளஸ் 100mg ஈக்குவல் டு 0. 100mg இஸ் ஈக்குவல் டு 50mg. ஜஸ்ட் அந்த நெகட்டிவ் வந்து இந்த சைடு 50G, அந்த நெகட்டிவ் வந்து அந்த சைடு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஜி கேன்சல் ஆகிருக்கும். நீங்கள் அவங்க G ஈக்குவல் டு 10 m/s², அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ கிடையாது. ஸோ m வில் பி ஈக்குவல் டு ஓகே 50 டிவைடட் பை 100. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. 5 டிவைடட் பை 10 நத்திங் பட் 0.5 கிலோகிராம். எனக்கு தெரியல இந்த சம் கரெக்டாக தப்பானு, நான் வந்து கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். அந்த கமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட் இந்த சம் சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான்றதை மட்டும் சொல்லிடுங்க ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி, ஓகே, இந்த சம் இப்படி தான் கேட்கணுமா அப்படின்னா கிடையாது. லைக் இதுதான் ஐடியா, அந்த ஈக்லிபிரியம் ஐடியா. அண்ட் அதர் தென் தட் இந்த இடத்துல மாஸ் கூட கொடுத்துட்டு, சம் மாஸ் கொடுத்துட்டு லைக் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம்.
எகெயின் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் த ஆக்சிஸ் வெஜ்லேருந்து கேட்கலாம், இல்லாட்டி அந்த மார்க் வச்சு கேட்கலாம், எத்தனை மார்க்கில் இருக்கணும் அப்படின்றது. சரி, ஓகே. ரொம்ப ஸ்லோவாக நடத்தியிருக்கேன், மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபாஸ்ட்டாக நடத்துக்கு ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.